பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நம்ம இணைந்து ஆண்டவரை துதிக்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த கால வேளையில் சங்கீதங்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தையை உங்களிடத்தில் வாசிக்க விரும்புகிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரனாகிய கர்த்தரை கோபமூட்டுகிற செயல்கள், அவர் விரும்பாத காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்படும் போது தேவன் கோபம் படுகிறார். அவர் சினமுண்டாக்குகிற, அவளை கோபப்படுத்தின நாளுகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி யாத்திரையில் தேவனை கோபமூட்டினபடியினால்தான் கானானை அவர்கள் பிரவேசிக்க கூடாதபடி வனாந்திரத்தில் மடிந்து போக மட்டும் அலைய வைத்தார். இந்த கால வேளையில் தேவனை கோபமூட்டுகிற செயல், சங்கீதம் 136 கடைசியில் வாசிக்கிறோம், உண்மை வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை செம்மையான வழியில் நடத்தும். இந்த கால வேளையில் தேவனை கோபமூட்டுகிற செயல்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடைப்படுத்தி போடும். மாறாக தேவனை அன்பு கூறுகிற செயல்கள், அன்பு கூறுவது என்பதே அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது. அவருடைய வார்த்தையை செவி கொடுக்கும்போது அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. அவன் தேவனை கோபமூட்டுகிற செயல்கள் எவை, தேவனுடைய அன்பு கூறுகிற செயல்கள் எவை என்பதை அறிந்து அன்பு கூறுகிற செயல்களை செய்வோம். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பன், இந்த கால வேளையில் நம்முடைய சந்நிதியில் ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. யார் யார் தேவனை கோபமூட்டுகிற கிரியைகள் செய்கிறது நிமித்தம் தேவைகள் சந்திக்கப்படாதபடி, விண்ணப்பம் கேட்கப்படாதபடி ஆண்டவரை அங்கலாய்த்து நிற்கலாம். அவருடைய உள்ளந்திரியங்களில் பரலோக தகப்பன் இந்த கால வேளையில் பேசுவீராக, உணர்த்துவீராக. அவருடைய ஒவ்வொரு நடக்கைகள், செயல்கள், கிரியைகள், தேவனை கோபமூட்டுகிற விஷயங்கள் எது என்று உணர்த்தி கொடுத்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட இரக்கம் பெற்றுக்கொள்ள உம்மை நேசிக்கிற செயல்களை செய்ய கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிறைவேற்றுவீராக. நீர் அப்படி கட்டளையிடப்படுறதுக்காக நன்றி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பொறுப்படுத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நேசிக்கிற கிரியைகளை செய்வோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you. Praise the Lord.